ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சுமதி. அவர் வந்து வெங்கடேஷ். ஏன் அப்படி உட்காந்துட்டு இருக்கிறாருன்னு பார்த்துட்டிங்கன்னா, மாமா மாமாய் ஏன் அப்படி உட்காந்துருக்குற? வேதனை சோதனை தாங்க முடியாத துக்கம். என்ன வேதனை, என்ன சோதனை சொல்லு கொஞ்சம். இங்கே போட்டு வச்சிருக்கேன் ஓசி, அது தண்ணி வேணும். இங்கே வெயிட்டிங் பண்ணி உட்காந்துங்க. ஏன்னா வெளியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். எனக்கு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக ஒரு 2-3 தடவை பாத்ரூம். அதையும் சொல்லுங்க மாமா. எனக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு தடவை அடியாக வாழ்க்கை ஃபுல்லாகவே அடியாக இருக்கும். வாழ்க்கை ஃபுல்லாகவே அடியாக இருந்தால் என்ன முடியும்? வேலை இல்லை, சரி ஏதாச்சும் போகலாம் காண்பது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒன்றும் சரின்னு சொல்லிட்டு போய் சேரி கட்ட போனேன். இருந்திருந்தாப்பு குழந்தை கொண்டு என் கை கொடுத்து ஓடினாங்க. ஆனால் எங்கே போனாங்க ஏது போனாங்கன்னு 1/2 மணி நேரமாக தெரியும். எங்கே போனாங்க ஏது போனாங்கன்னா என்னன்னு தெரியல. எனக்கு காலையிலேருந்து ஒரு 2-3 தடவை வயிற்றால போயிடுச்சு. என்னன்னு தெரியல எனக்கு. ஏன்னா எப்பவும் போல தான் சாப்பிட்டேன். நார்மலாக பெசலெல்லாம் ஒன்றும் செஞ்சு சாப்பிடல, எப்பவும் போல தான் சாப்பிட்டேன். சரி இன்னைக்கு வேலை இல்லை, வீட்டில் இருக்கிறாங்கிறது, சரி வெளியே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு சாரி கறியெல்லாம் கட்டிட்டு கிளம்புனேன். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வயிற்றால போச்சு. சரி பாத்ரூம் போயிட்டு அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நவந்தி தூக்கணும். நவந்தி பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா அழுக ஆரம்பிச்சிட்டா. சரி அழுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பாலை கொடுத்தேன்னு அவள் அப்படியே தூங்கிட்டா. தூங்கினோடனே அவளை தூக்கி தொட்டல் வச்சோம். தொட்டல் வச்சு சரி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு டீயை வச்சு குடிச்சிட்டு கிளம்பலான்னு ஒரு டீ வச்சு மாமா கொடுத்தேன். அந்த டீயை குடிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துடுச்சு. தண்ணி வந்துச்சா, தண்ணி பிடிச்சாரு. தண்ணி தான் முழுசாக வந்துச்சா, தண்ணி முழுசாக வரலைங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியுமே ஒரு 20 உடம்பு முடிச்சிருப்பீங்களா மாமா? அவ்வளோதான் முடிச்சேன். 20 இப்போ பார்த்தா மணி 4 ஆகும். காலையில் வெளியே கிளம்பலான்னு சொன்னேன். ஒரு ஆள் பாத்ரூம் போய் வந்துருச்சு, இன்னொரு ஆள் எந்திரிச்சு அழுக ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலான்னு பார்த்தா தண்ணிக்காரன் தண்ணி விட்டுட்டாங்க. சரியா, சரி தண்ணி பிடிச்சி வச்சுட்டு தான் போகலான்னு பிளான் பண்ணா அவனும் பாதியோட நீ படிக்கிட்டான். அங்கே 2 கூட சும்மா கால் வைக்கிற பக்கமெல்லாம் கண்ணி வெடியா இருந்தால் எப்படிங்க ஒரு மனுஷன் குடும்பம் நடத்துறது? இன்னைக்கு சம்பளத்தையும் கெடுத்து லீவை போட்டு ஏதாச்சும் போகலான்னு பிளான் பண்ணேன். அடிக்கிற நக்கனி வெயில், மணி 4 ஆச்சு, ஒரு வேலை கொடுப்பீங்க. அதனால கடுப்பாய் போய் இதோட 4வது டீ இப்போ என்னங்கிறாரு, டீ போட்டு வந்து குடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உட்காந்துட்டாரு. அதையாவது குடிப்போம், வீட்டில் உட்காந்து போவோம். டீ வேணா 4-5 ஆகி போச்சு. ஆனால் பொழப்பு ஒன்றும் ஓடின வாட்டுக்கு காணோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 9 மணிக்கு சொன்னேன் வெளியே கிளம்பலான்னு சொன்னீங்க. இப்போ பார்த்தீங்களா என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. கிளம்பலான்ட்டு இன்றைக்கி தான் வாயை திறந்து சரி போகலான்னாரு. இன்றைக்கின்னு பார்த்து எனக்கு வயிற்றால போகணுமா, இது இன்றைக்கின்னு பார்த்தா நல்ல தண்ணி வரணுமா? இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா அவர் வேலைக்கு போகிறப்பெல்லாம் வரல. அவர் வேலைக்கு போகிறப்பெல்லாம் வந்துருந்துச்சுன்னா நானே பிடிச்சிக்குவேன். நான் தண்ணி வந்து அவருக்கு பிடிக்கிற கூட மாட்டேன், நான் தான் பிடிப்பேன். குழந்தைய வச்சுட்டு எப்படியும் நான் அவனுக்கு பிடிச்சிக்குவேன். ஆனால் இன்னைக்கின்னு பார்த்து பழி மேலே பழி. ஏமாம்மா நடக்கலையா சாமி? ஆசைப்பட்டு ஒரு ஜூஸ் குடிக்கிறாங்க, அது தப்பா? சரி வெளியே எங்கேயாவது போகலாம் அப்படின்னா எங்கே போவோம் இந்த வெயில்னு பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் கோயிலுக்கு போவோம், இல்லைன்னா காத்தோட்டம் அப்படியே போயிட்டு இயற்கையாக கொஞ்சம் இங்கேருந்து ஒரு 2 மைல் இருக்குமாமாம்மா, போவோம். கொஞ்சம் போயிட்டு மரத்து நெகிழில் கீது உட்காந்துட்டு ஒரு இளநீர்கள்னு குடிச்சிட்டு என் மனசு வந்து போய் உட்காந்துட்டாரு. திரும்பமா அந்த சைடு ஒரு மனசு வந்து போய் தண்ணி முழுசாவல்ல, இன்னைக்கு வேலையும் இல்லை. அப்புறம் அது போக பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் இப்படியே ஒரு வேலையும் ஆகல. என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்முனா சொல்லி உட்காந்துட்டாரு. இந்த மாதிரி தான் என்னன்னே தெரியல. எது நினச்சாலும் இப்படி தான் ராங் ரூட்டில் போகுது. அது பாட்டில் நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று போகுது. எங்கே போய் முடிய போகுதுன்னு ஒன்றும் தெரியல. ஏவம்மா சரி விடுங்க, மனசு தளர விடாதீங்க. என்ன நடக்குமோ நடக்கும், எல்லாம் நன்மைக்கே. அதுதான் மனசு விடக்கூடாது. எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் சொல்லி நினச்சிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டு போக வேண்டியது.
அது வெயில் இது என்ன மாதம்? வெயில் அடிக்கிற மாதம். மாதம் தெரியல, வருஷம் தெரியல, கிழமை நாளும் தெரியறதில்ல, ஒன்றும் தெரியறதில்ல. தேதி கேலண்டரையே நான் கிடிக்கிறதில்ல. தேதி கேலண்டர் பக்கமாக நான் போகிறதில்ல. படிச்சுக்கிட்டு அப்போ இந்த தேதி கொஞ்ச மாதிரி படிச்சிருக்கணும். படித்தாதான் இந்த தலையது வாழைன்னு தெரியும். படிக்காமல் என்னங்க தெரியும். நம்மளுக்கு அதுக்கு ரொம்ப தூரம். சரி, அதை பற்றி பேசி எடுக்காது. வெயில் நீ வச்சா கிளப்புற போய் விட்டோம்னா டீயை போட்டு வைப்போம். வெயில் மண்டை பொழந்துட்டு இருக்குது. யாராவது பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கிறதுக்கு ஒரு ஜூஸ் குடிப்பாங்க, ஒரு இளநீ குடிப்பாங்க, வேறு ஏதாவது ஏமாம்மா ஒரு ஆப்பிள் ஜூஸு, ஒரு ஆரஞ்சு ஜூஸு, ஒரு மாதுளம்பழம் ஜூஸு. கேட்டதெல்லாம் வாஸ்தவம் இல்லைங்க. அது வாங்க போகலான்னு தான் கிளம்பு. சரியா? வெளியே போய் வண்டியை தொட்டேன். அப்படியே அடுப்புல வச்சிருக்கிற விரவு கட்டையாட பொடிச்சது. இந்த வெயில்ல அந்த ஜூஸை குடிக்கணுமான்னு உள்ள வந்துருக்கோம். நீங்க வெயிலையே நீங்க வண்டி நிறுத்துறீங்க, கொண்டாந்து எகுல நிறுத்த வேண்டியதானே வண்டியை? நிறுத்த மாட்டோம். ஏன் இங்க கொண்டாந்து நிறுத்த வேண்டியதானே? இப்ப நீங்க உட்காந்துட்டு இருக்கிறவாக்க சும்மா தானே இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் வெளியே தள்ள முடியும், ஒரு தடவை தான் உள்ளே முடியும். எத்தனை தடவை அந்த வண்டியை தள்ளவும் இறக்கவும் இறக்கவும் ஏன் உடம்புக்கு அதெல்லாம் முடியாது. இப்படி நொந்து போய் உட்காரக்கூடாது மாமா. இந்த சின்ன விஷயத்தையே இப்படி நொந்து போனா அப்ப நீங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு பார்க்க வேணாம். இன்னைக்கு வெளியே போனேன், நம்ம மனசு பிடிச்ச மாதிரி சாப்பிடலாம், இல்லை மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு ரிலாக்ஸ் எடுக்கலான்னு பிளான் பண்ணேன். சரி இருங்க, அது அது ஒரு ஒரு விஷயம் நல்லதுக்கு தான் மாமா. போகிற விஷயம் நல்லது. அது என்னோட பர்சனல், அதை விடுங்க. இப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு தள்ளி போகுதுன்னா இன்னும் நல்லா நடக்குதுன்னு அர்த்தம். அது எல்லாரும் சொல்றதுனால இல்லை. தண்ணி விடலையே, நின்று போச்சு. இன்னும் நல்லா இருக்கு நடக்குது. தண்ணி போல போகுது. இந்த வாரம்லாம் அடுத்த வாரம் புதுசா கிடக்குது. இப்போ இந்த வாரமே புதுசா, இந்த வாரம் இப்போ இதான் வந்துருக்குது. 9 மணிக்கு கிளம்பலான்னு சொன்னேன், ஒரு ஆளுக்கு போகிறது கிடக்குது. என் பிள்ளை எந்திரிச்சிட்டு போகுது. தண்ணிக்காரனுக்கு என்ன போறாமையோ நீ என்ன கிளம்பணும் தண்ணி ஊற்றணும். அவர் ஏன் சொல்றாருன்னா, மனசு நொந்து போய் வச்ச குடங்கள் பார்த்தீங்கன்னா காலியாக கிடக்குது. அங்கே ட்ரம்மும் காலியாக கிடக்குது, வீட்டுக்குள்ளேயும் ட்ரம்மு காலியாக கிடக்குது. மொத்தமாகவே கிடச்சது பார்த்துட்டிங்கன்னா 10 குடம் தான் கிடச்சது. திருப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி 10 நாள் 15 நாள் ஆயிடும் வர்றதுக்கு. குடிக்கிற தண்ணி வர்றக்கே 10 நாள் 15 நாள் ஆகி போயிடுது. அப்புறம் நம்ம சப்பை தண்ணி வச்சு தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ அதை விடுறதே 10-15 நாள் கழிச்சு அதுலேயும் பாதியோட நிறுத்தினா மனுஷன் என்ன தான் மனம் முடிவு சொல்லுது. போய் போந்துட்டாரு. ஏன்னா இன்னைக்காச்சும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம், குழந்தைய வச்சுட்டு சீரியல் எழுதிட்டு இருக்கிறால, சரி நம்ம தண்ணி குடிச்சு கொடுக்கலான்னு நினச்சிருப்பாரு. ஏமாம்மா அப்படின்னு தான் நினச்சாரு. அது என்னடானா இப்படி ஆகி போச்சு. சரி போச்சா, அது விடுங்க. அடுத்த வாரம் வந்துச்சுன்னா நானே பிடிச்சிக்கணும் பார்ப்போம். அதுக்கு வெயில் வந்துட்டு போகுது. கிளாரிட்டியே சரியாக வர மாட்டேங்குது. செல்லும் வேறு பழி வாங்குது. அது வேறு பழி வாங்குது மாமா. இதை வெளிச்சம் வந்துட்டு போகுது. சரி, நம்ம வாழ்க்கையில் புயல் காற்று அடிக்கிற நேரம் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. சரி போச்சாது, கொஞ்சம் வெயில் தாண்டிருச்சு மாமா. வெயில் தாண்டிருச்சு. கீர்த்தி வந்துடுவா. அப்புறம் கீர்த்தி நீ நான் எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக போல விடு. அதுக்கே மனசு விடுறேன். நீ என் பாப்பா வந்தானே டியூஷன் போகணும்பா. அவன் டியூஷன் போகும்போது 4 மணிக்கு மேலே எனக்கு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது. சூப்பர். இன்னைக்கு போச்சா? இன்னைக்கு எல்லாம் போய் அது போய் இது போய் இப்போ எல்லாம் போச்சு. இப்போ எங்கேயும் போகிறக்கு இல்லாமல் ஆகி போச்சு நிம்மதியா. அது என்னன்னு தெரியல. நானும் எங்கேயாவது போகணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, நைட்டு வச்ச குழம்பு வெடிஞ்சு திங்கக்கூடாது. அது பண்ணணும். நைட்டு வச்சு குழம்பு திங்கக்கூடாதுன்னா புருஷங்க மாலாத வெயில போய் கஷ்டப்பட்டு வராதுலையே மிச்சம் தோச்சம் இருந்ததுன்னா எடுத்து ஊற்றக்கூடாது. சரி நம்ம வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க ஊச்சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஊச்சா இப்போன்னு இல்லை, எப்பவுமே நான் வேஸ்ட்டு பழசை வேஸ்ட் பண்ண மாட்டேன். சூடு பண்ணி அதையே நான் சாப்பிடுவேன். அப்படிதான் இன்னைக்கும் பண்ணேன். இன்னைக்கு இப்படியாவது நான் கட்டணா சூடு பண்ணி சாப்பிட்றதா இன்னைக்கு பாத்திரம்ல ஒரு 4 குடம் தண்ணி தண்ணி வேறு அதுக்கு தகுந்த மாதிரி வரல. என்னதான் பண்ணுறது? அடுத்தது என்ன பண்ணுறது? டிஷ்யூ பேப்பர் தான். நான் சொல்கிறேன், சரி சொல்லுங்க. போ 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அடுப்பில் வைக்கி. இவர் சோறு இல்லாமல் கூட இருந்துருவார். டீ இல்லாமல் இருக்க மாட்டார். உடச்சி போடும். டீ டம்ளர் டீயை வைக்கி. வெயில் மண்டையை பொழக்குது. சித்திரை மாதத்துலேயும் டீ,
இந்த மாதத்துலேயும் டீ இல்லாமல் இவருனால இருக்க முடியாதுங்க. எத்தனை பேர் ஆம்பளைங்க டீக்கு அடிக்ட்டுன்னு தெரியல. என் புருஷனும் அதில் ஒரு ஆள். டீனா தப்பான விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க. நல்லா தெரிஞ்சு. அதாவது காலையில் வீட்டுக்கு விட்டு கிளம்புற ஆம்பளை பொழுதோட வீடு திரும்பி வர வரைக்கும் அவன் பாக்கெட்டில் எவ்வளோ இருக்கு என்ன ஏதுன்னு கணிக்க முடியாது. புரியுதா? அப்படி இருக்கிற சூழலில் அவனுக்கு மதிய சாப்பாடே என்ன தெரியுமா? ஒரு டம்ளர் டீ தான். அவனுடைய மதிய சாப்பாடு ஒரு டம்ளர் டீ தான். சரியா? வேற எதுவும் இல்லை. நீ சொல்ற மாதிரி டீ கடிட்டாயோ அந்த டீ குடிக்கிறது இல்லை. பசிக்காண்டி அந்த டீ குடிக்கிறது. இன்னைக்கு திருப்பூருக்குள்ள 99% ஒரு ஆண்மகன் மத்தியானம் ஒரு 1:30 to 2 மணிக்குள்ள ஒரு பேக்கரியில் டீ சாப்பிட்ருக்குறான் அப்படின்னா அவனோட குடும்ப சூழல் காரணமாக சாப்பாடு வாங்கி 60 ரூபா 70 ரூபா செலவு பண்ணி சாப்பிட முடியாதுங்கிற காரணத்துக்கு தான் ஒரு 5 ரூபா 20 ரூபாய்க்கு ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு போயிடுவோம் அப்படின்னு டீ சாப்பிட்டு அந்த ஆண்மகன் திருப்பி போய் தான் குடும்ப சுமையை காப்பாற்றுறதுக்காக வேலைக்கு போகிறான். ரைட்டாச்சா? தப்பா டீ மேலே ஒரு கருத்து பழி போடாது. அதுக்குன்னு டீ மேலே கருத்து தப்பாக போடல. உங்கள் உடம்புக்கு எடுத்துக்கிறீங்களே அப்படின்ட்டு. எப்படி டீ 20 ரூபாயா? அது கூட ஒரு 20 ரூபா போட்டால் 40 ரூபாய்க்கு தக்காளி சாப்பிடணும். அது இல்லாத காரணத்தினால தான் நாங்கள் டீ போய் 20 ரூபாய்க்கு சாப்பிடுவோம். ஓகேவா? சரிங்க. உங்களுக்கு என்ன சரின்னு போடுறதா செய்யுங்க. அதனால என்னங்கன்னா நீ பேசிகிட்டே இருக்காம தட்டுப்புட்டுன்னு போய் ஒரு மாதிரி டீயை வச்சு எடுத்துக்கலாம். ஓகேவா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் கருப்பு டீ எனக்கு பண்ண டீ வெயிலுக்கு தகுந்த மாதிரி கருப்பு டீ குடித்தா கொஞ்சம் உடம்புக்கு நல்லாயிருக்கும். கருப்பு டீ, வெல்லம், கரும்பு சர்க்கரை இதில் வந்து டீ போட்டு குடிங்க. தயவுசெய்து வெள்ளை சர்க்கரை கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம உடம்பெல்லாம் பார்த்திங்கன்னா கிராமத்தில் வந்து எப்படி இருந்தோம்னா நல்லா உடம்பு கல்லாட்டு இருக்குது. சிட்டி வாழ்க்கை பார்த்திங்கன்னா எதை நோக்கி போயிட்டுருக்குன்னே தெரியல. கிடைக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே பரபரப்பாக போயிட்டுருக்கு. அதுலேயும் வந்து இயற்கையான பொருளை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இவர் வந்து ஜாஸ்தி டீ குடிக்கிறதுனால நான் வந்து கருப்பு டீ, வெல்லம், பனை வெல்லம் இந்த மாதிரி இதில் வந்து டீ போட்டு கொடுப்பேன். அதனால் அவருக்கு கொஞ்சம் உடம்பு நல்லாயிருக்கும். அவர் ஜாஸ்தி வெளியே போனால் ஏமாமா வெளியே போனால் அங்கெல்லாம் வெள்ளை சக்கரை தானே. இல்லை, நாட்டு சக்கரை டீ இருக்குது. நாட்டு சக்கரை கடை இருக்குதா? நாட்டு சக்கரை கடை டீ குடிக்கலாம். இஞ்சி டீ இருக்கு, அதெல்லாம் போட்டு கொடுப்பாங்களா? சரி சரி. எனக்கு தெரியாதுங்க. நான் கடையில் அவ்வளோக்கா டீ சாப்பிட்டதில்லை. அதனால் இந்த டீ அஸ்கா சக்கரை டீ 5 ரூபாய்னா நாட்டு சக்கரை டீ ஒரு 18 ரூபா அந்த மாதிரி இருக்கும். இஞ்சி டீ 12 ரூபா 15 ரூபாய்க்கு கிடைக்குது. அது சாப்பிடலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அஸ்கா சர்க்கரையை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அஸ்கா சர்க்கரை இல்லை, வெள்ளை சர்க்கரை தானே. வெள்ளை சர்க்கரை தான் அஸ்கா சர்க்கரைங்கிறாரோ எனக்கு தெரியல. வெள்ளை சர்க்கரை வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிட்டு வெள்ளை சர்க்கரை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்னமாம்மா? ஊரில் இருக்கிற பெரியவங்க ஒரே ஒரு பேர் சொல்லுவாங்க. இந்த ரேஷன் கடையில் போடுறாங்களா அந்த சர்க்கரை போட்டு டீ வச்சிடாது, மனசு முடிக்க முடியாது அப்படிம்பாங்க. ஆமாங்க, மழை நாட்டுருக்கு. அது வாங்கி தான் ஆகணுங்கிறனால வாங்கிக்குவோம். அதனால நான் வந்து கரும்பு சர்க்கரை வாங்கி வச்சுக்கோங்க. எப்படியும் கரும்பு சர்க்கரை, பனை வெல்லம், கருப்பு டீ, வெல்லம் இதெல்லாம் வந்து நான் வாங்கி வச்சுக்குவேன் கிலோ கணக்கில். மாமாவுக்கு வந்து ஏலக்காயை தட்டி போட்டு, ஆனால் அவர் பாலெல்லாம் எதிர்பார்க்க மாட்டார். சும்மா கொஞ்சம் வெள்ளத்தை போட்டு குழந்தைய குடிக்கிறீங்க. நாம் என்ன குழந்தையா இந்த காலகட்டத்தில் தாண்டியாச்சு. அதனால் அந்த என்ன நம்மளுக்கு என்ன தேவைப்படுதோ அதை நம்ம உடம்புக்கு நம்ம சேர்த்துக்கணும். அதை விட்டு போட்டு சும்மா கசகசம் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். அவ்வளோதான். வெயில் ஆனால் இருந்தாலும் அவர் டீ தான் கேட்குறாரு. அப்புறம் சரி நானும் வச்சு கொடுக்கலான்ட்டு நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுக்கும் வேணும் திருப்பூர் வாங்க, நம்ம வீட்டில் கருப்பு டீயில் டீ வச்சு ஏலக்காய் கட்டி போட்டு செம்ம டேஸ்ட்டில் என் ஒய்ஃப் டீ வைப்பாங்க. சரியா? டீ சாப்பிடுங்க. டீ மட்டும் சாப்பிட்றது மறந்துடுறே. 2வது, சுமதி வெங்கடேஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? எங்களுக்கு ஆதரவை தெரியுங்க. பாய். ஆமாங்க, நாங்கள் இப்போ புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியுங்க. மறக்காமல் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். எங்களால் முடிஞ்ச வீடியோ நாங்கள் கொடுக்குறோம். ஆமாம்மா? தேங்க்யூங்க. பாய் நண்பர்களே, பாய் ஃப்ரெண்ட், பாய் உறவு, எப்படி வேணாலும் சொல்லலாங்க. பாய்ங்க சொல்லுங்கள். பாய்.